ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அன்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். பரமகானான் அதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். தீத்து 3:5 நாம் செய்த நீதியின் கிரியைகளின் மித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். நாம் செய்த நீதியின் கிரியின் மித்தம் நம்மை அவர் ரட்சியாமல் என்று இங்கு வருகிறது. நம்ம செய்யற நீதி நம்முடைய சுயத்தினால எடுக்கிற ஒரு முயற்சினால இங்கு அவர் நம்மளை ரட்சிக்கல. கடவுள் ரட்சித்ததனுடைய நோக்கம் என்னன்னா, அவருடைய நீதி. தேவன் தான் பரிசுத்தமானவர். நம்ம நீதி, நம்மளுடைய சுய பரிசுத்தம், சுய நீதியை நம்பினா ஒரு நாளுமே நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட முடியாது. இயேசு இந்த உலகத்துல எதுக்காக வந்தாருன்னா, மனிதன் செய்ய முடியாது என்று தெரிந்துதான் மனிதனுடைய சுய நீதியோ சுய செயலின் மூலமாக ரட்சிக்கப்பட முடியாது. ஆகையால் தான் இயேசு இந்த உலகத்துல வந்து அவர் நமக்காக நம்முடைய முன்மாதிரியாக பாருங்க, நமக்கு பதிலாளாக இருந்து அவர் நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை அவர் செஞ்சிட்டாரு. இன்னைக்கு நம்முடைய நீதியை எதுக்காக நம்ம நம்பிட்டு இருக்கோம்? பரமகானான சுதந்திரிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, நம்முடைய சுயத்தை நினைச்சு நம்மளுடைய செயலை நினைச்சீங்கன்னா நிச்சயமா சுதந்திரிக்க முடியாது. அன்றைக்கு பரமகானான் என்று சொல்லப்படுவது கானான் தேசம். அந்த கானான் தேசத்துக்கு போன இஸ்ரவேல் ஜனங்க எல்லாரும் எப்படிப்பட்டவங்க நீங்க நினைக்கிறீங்க? தன்னுடைய சுய நீதியை நம்பி தன்னுடைய சுய செயலால தான் கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவங்க மனம் திரும்பி அதுக்கப்புறம் தான் கானான் தேசத்துக்கு போனாங்களா? இல்லங்க, கடவுளை விசுவாசித்து தான் அவர்கள் போனார்கள். அவர்கள் விசுவாசிக்கலனா கூட பாருங்க, அவங்க அந்த இடத்துல விசுவாசிக்கிறது கூட அவங்க செய்ய முடியாத ஒரு காரியமா தான் இருந்துச்சு. ஆகையால தான் பாருங்க, முதல் ஜெனரேஷனே கானான் தேசத்துக்குள்ள போகலன்னு சொல்றாங்க. அவங்க பிள்ளைங்க மட்டும் எப்படிங்க விசுவாசிச்சிருக்க முடியும்னு கேக்குறீங்களா? தாயும் தகப்பனுமே விசுவாசிக்கலன்னா பிள்ளைங்க எப்படி விசுவாசிச்சிருக்க முடியும்? தேவன் பாருங்க, விசுவாசத்தை கூட தொடக்கிறவர் முடிக்கிறவரும் அவர்தான். அது கூட பாருங்க, அவர் தாங்க கொடுக்கணும். நமக்கு விசுவாசத்தை கொடுக்கிறவர் யாருன்னு நினைக்கிறீங்க? நம்பிக்கை கொடுக்கிறது யாரு? கடவுள் கொடுத்தாதாங்க அது கூட நம்ம யூஸ் பண்ண முடியும். அப்போ நம்முடைய செயல், நம்முடைய சுய பரிசுத்தம் நம்ம செஞ்சாதான் இந்த நீதியை செஞ்சுட்டேன், இதனால நான் பரமகானான் இயேசுவை அடைஞ்சிட முடியும் இல்லைங்களா? அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கோம் பாத்தீங்களா? அதுதான் முதலாவது செய்கிற தவறு. நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், பரமகானான் இயேசு கொடுத்திருக்கிற அந்த பரலோக வாழ்வை சுதந்திரிக்க உங்க சுயநிதியை நீங்க நம்பிட்டு இருக்க கூடாது. என்னைக்குமே உங்க சுயநிதியை நம்பிக்கிட்டே இருக்கீங்களோ அன்னைக்கு வரைக்குமே பாருங்க அந்த பரலோக வாழ்வை அடையவே முடியாது. மனிதன் பாருங்க ஏதாவது ஒரு விதத்துல தவறிக்கிட்டே தான் இருக்கான், தவறுகள் செய்து கொண்டே தான் இருக்கான். ஆனா கடவுள் கிட்ட என்னைக்கு என்னுடைய சுயத்தை நான் நம்பாம உங்ககிட்ட வரேன்னு சொல்லி போறீங்களோ அன்னைக்குதான் கடவுள் கூட உங்களுடைய செயலாகட்டும் உங்களுடைய சுவாபமாகட்டும் எல்லாவற்றையுமே உங்களுடைய செயல்களையே மாற்ற அவர் உங்களுக்குள்ள வரணும். உங்களுக்குள்ள வரலன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய பழைய சுவாபத்துலதான் நீங்க இருக்கணும். ஜென்ம சுவாபம் சொல்லுவாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி பழைய பிறந்த சுவாபங்கள் மாறாது. சில பேர் அம்மாவை போல இருப்பாங்க, அப்பாவை போல இருப்பாங்க. இதெல்லாம் எப்படி மாறும்? நல்ல குணத்துக்கு மாறதுக்கு இதுக்கு என்ன வழின்னு பார்த்தா, ஒரு மனிதன் பாருங்க சுய நீதியை நம்பாமல் சுய பரிசுத்தத்தை நம்பாமல் தேவனுடைய பரிசுத்தம் இயேசு சிலுவையில் செய்த புண்ணியத்தை மட்டும் நம்ம நினைக்கணும். அப்பதான் இந்த பரம தேசத்துக்குள்ள பரலோக வாழ்வுக்குள்ள நம்ம போக முடியும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் பரமகானான் இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். அவர்தான் நம்ம வாழ்க்கையில கானான் தேசத்திற்கு ஒரு வழியாக இருக்கிறார். இயேசு சொல்றார் பாருங்க, நானே வழி சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் சேரான். அப்போ அவர் இல்லாம பிதாவினிடத்திற்கு போக முடியாதுன்னா அவரை விசுவாசிக்க வேண்டும். அவருடைய நீதி விசுவாசிக்கணும், அவருடைய புண்ணியங்களை விசுவாசிக்க வேண்டும், அவர் நமக்காக சிந்தின ரத்தத்தை விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த பரமகானானை நாம் அடைய முடியும். அதற்காக நம்ம செபிக்கலாம் வாங்க. எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மண்டையில் வருகிறோம் சுவாமி. இந்த நேரத்தில் ஆண்டவரே, பரமகானானை குறித்து நாங்கள் பார்த்தோம். பரமகானான் இயேசுவை நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது அந்த பரலோக சந்தோஷத்தை நாங்கள் அனுபவிக்கிறோம். இந்த உலகத்துல எல்லா சந்தோஷமும் கொஞ்ச நேரம் கொஞ்ச காலங்கள் தான். ஆனால் இயேசுவை விசுவாசித்து அவர் ஆண்டவரை எங்களுக்குள் இருக்கும் பொழுது, நாங்கள் அவருக்குள் இருக்கும் பொழுது எப்பொழுதும் எங்களுக்கு ஒரு நிலையான சந்தோஷம், எங்களுக்கு ஜெயிக்கிற ஒரு சந்தோஷத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க ஏசப்பா. எங்களுடைய சுய நீதியை நாங்கள் நம்பாமல், எங்களுடைய சுய பரிசுத்தத்தை நாங்கள் நம்பாமல் தேவனுடைய பரிசுத்தத்தையும் தேவனுடைய நீதியை நாங்கள் நம்பும் பொழுதுதான் எங்களுடைய பரிசுத்த வாழ்வும் அதுல தொடர்புடையதாக இருக்கிறது. அப்படியே நாங்கள் விசுவாசித்து ஒவ்வொரு நாளும்
எங்கள் பாவ கரைகளை எல்லாவற்றையும் சிலுவையில் நீர் ஆண்டவரே எல்லாவற்றையும் நீர் சுத்தப்படுத்தி உம்முடைய கிருபையினால் எங்களை ஆண்டவரை அழைத்திருக்கிறீர், உம்முடைய தயவினால் எங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கும்படியாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களுக்கு கீழ்ப்படுகிற ஆவியை தந்து என் தேவன் வழிநடத்தும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. God bless you.